கூட யாருமே இல்ல. 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் அவங்கள ஃபீட் பண்ணணும். அது ஏன்னா 2 ஹவர்ஸில் ஒரு பாப்பாவை ஃபீட் பண்ணி முடிச்சு, அவங்கள பர்ப் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சு, படுக்க வைக்கிறதுக்குள்ளே அடுத்த பாப்பா எழுந்துடுவாங்க. ஒரு பாப்பா தூங்கின உடனே அடுத்த பாப்பா எழுந்துடுவாங்க. இதெல்லாம் எனக்கு ஏன்னா எனக்கு தூக்கமே இல்லை. தூங்குறதுக்கு ஒரு 1 hour கூட எனக்கு கிடைக்காது. ட்வின் மதர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது. ஏன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு 2 குழந்தைக்கும் ஃபீட் பண்ணும்போது, டைரெக்டாக ஃபீட் பண்ணும்போது ஒரே டைமில் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அதர் சைடை பம்ப் பண்ணி எடுத்து வச்சு கூட இருக்கிற யாராச்சும் கப் ஃபீடிங் மாதிரி பண்ண சொல்லுங்க. ஸோ இதன் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ப்ளஸ் குழந்தை அழுகுறாங்க அப்படின்னா நீங்களே 2 குழந்தையும் தூக்கி வச்சிருக்கிறது முடியாது இல்லையா? ஸோ பேபி வேரிங் பண்ணிட்டு நீங்க தூங்கலாம், இல்லை ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் போட்டுட்டு நீங்க தூங்கலாம். ஸோ இதன் மூலமா உங்களுக்கும் ஒரு கேப் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா நைட் டைம்ஸ்ல ஒரு 2-3 ஃபீடிங் செஷனுக்காவது நீங்க மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப டயரிங்கா இருக்கு தூக்கம் வர சமயத்துல வேற யாராச்சும் விட்டு, அதாவது உங்க ஃபேமிலி மெம்பரை விட்டு கப் ஃபீடிங் பண்ணிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லீப் பெட்டரா இருக்கும். ஸ்லீப் பெட்டரா இருந்தாலே உங்களோட ரிகவரியும் நல்லா இருக்கும். நீங்க நல்லா ஹேல் அண்ட் ஹெல்தியா இருந்தா குழந்தைகளும் நல்லா ஹேல் அண்ட் ஹெல்தியா பார்த்துக்க முடியும் உங்களால.